பிளாக் வாட்டர் அப்படின்ற ஒரு பெரிய ஏரிக்கிட்ட பல உயிர்களும் போயிடுச்சு. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் டோரை வெடிக்க வச்சு உள்ளே இருந்த பாண்ட் டாக்குமெண்ட்ஸை திருடுறாங்க. பல நாள் குளிருக்கு அப்புறம் ஒரு இதமான வெப்பநிலையை உணர்றாங்க. இவங்க புது கேம்ப் போடலான்னு முடிவு பண்ணாங்க. ஒரு ட்ரெயின் முழுக்க பணக்கார டிராவலர்ஸ் வர போகிறாங்க, நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி, நான் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை, நான் அந்த பிளாக் வாட்டரில் தான் இருந்தேன். எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம், அந்த சாவை பார்த்து பயப்படுறவன் நான் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. மேரி போன அப்புறம் தனியாக வருந்தினார் கார்ன்வால், அதாவது ட்ரெயினோட ஓனர். ஆர்த்தர் அசுர வேகத்தில் தன்னோட ரிவால்வரை எடுத்து அந்த கௌபாய்ஸை முடிக்கிறார். ஆர்த்தர் அந்த வேகன் மேலேயே ஏறி நிற்கிறாரு. அடுத்த இடத்துக்கு கேம்பை மாற்றினாங்க. இதுவரை நிகழ்ந்த சில மர்மங்களே பிடிபடலை. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது. மண்ணின் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கில் சூரியன் உதிக்காது. நாட்டில் உண்டு 1000 ராஜராஜதான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். சாப்டர் 3ல நம்ம கேங் அடுத்து எங்கே வந்திருக்காங்கன்னா ரோட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான். இந்த இடத்துல இப்போ தான் ஒரு சிவில் வாரே முடிஞ்சிருக்கு. அதனாலேயே மக்கள் ஒரு கசப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வராங்க. குறிப்பாக நார்த் அமெரிக்கா கிட்ட தோற்று போன நம்ம ரோட்ஸ் மக்களுக்காக ஒரு புரட்சி படம் கூட இருக்குது. அவங்க எல்லாரும் தோற்று போன ரோட்ஸ் போர் வீரர்கள், லெமான் ரைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நார்த் அமெரிக்கா கூட சிவில் வார் தோற்றதால அகதிகள்னாவே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வாண்டர்லேண்டா கேங் ரோட்ஸில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, ராட்ஸில் காலாகாலமாக 2 ராயல் ஃபேமிலி இருந்துட்டு வராங்க. ஒன்று கிரே ஃபேமிலி, இன்னொன்று பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி. போர் முடிஞ்ச இந்த நிலையில் 2 ஃபேமிலியும் செழிப்பாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த 2 ஃபேமிலியோட புகழும் அதிகாரமும் இன்னும் ரோட்ஸ் மக்களிடையே தலை விரிச்சு தான் ஆயிடுச்சு. 2 ஃபேமிலியும் பரம்பரை விரோதிகள் வேறு. இப்படி ஒரு பக்கம் புரட்சி வீரர்கள் லெமான் ரைடர்ஸ், மறுபக்கம் கிரே ஃபேமிலி, இன்னொரு பக்கம் பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி. இதுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த பிளான் என்னன்னு யோசிச்சுட்டே நம்ம கேங் ரோட்ஸை சுற்றி பிரயாணம் பண்ண ஷெரிஃப் நிறைய கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க. கிட்ட போய் விசாரிக்க தான் தெரியுது அவங்க கேங்கோட ஒரு மெம்பரான ட்ரிலௌனியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. இந்த அதிர்ச்சி போதாததுக்கு அந்த ஷெரிஃப் பற்றி கேட்க அவர் சொல்கிறாரு, கிரே ஃபேமிலியோட கரண்ட் ஆக்டிவ் லீடர் தான் நான் அப்படின்னு. இந்த கேரக்டரை நம்ம ஷெரிஃப் கிரேன்னு சொல்லலாம். இப்போ இதை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்க அரெஸ்ட் ஆகி இருந்த கிரிமினல்ஸ் லாக்கை மெதுவாக உடச்சி தப்பிச்சு போனாங்க. ஷெரிஃப் கிரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க லீடரான டச் ஒரு டீல் பேசுகிறாரு. எங்கள் ஆள் ஆர்த்தர் அந்த கிரிமினல்ஸை எல்லாம் உங்களுக்காக பிடிச்சிட்டு வருவான், நீங்கள் அதுக்கு கைமாறா எங்கள் மெம்பர் ட்ரிலௌனியை ரிலீஸ் பண்ணுங்களேன்னு கேட்க ஷெரிஃப் கிரேவும் சம்மதிக்கிறாரு. ஆர்த்தர் ஓடுற ட்ரெயின்லேயே குதிச்சு அந்த கிரிமினல்ஸை திருப்பி கூட்டிகிட்டு வராரு. ஷெரிஃப் கிரேயும் ட்ரிலௌனியை ரிலீஸ் பண்ணுறாரு. நம்ம கேங்கும் கிரே ஃபேமிலி லீடர் கூட ஒரு நல்ல நட்பை உருவாக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ஷெரிஃப் கிரேக்கு ஆர்த்தரை பிடிச்சு போய் நீ எங்கள் பேலஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருன்னு இன்வைட்டே பண்ணுறாரு. அடுத்த நாள் ஆர்த்தரும் அந்த கிரே ஃபேமிலி பேலஸான கலிகா ஹாலுக்கு போகிறாரு. சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு இளைஞனை சந்திக்கிறாரு. அவன் என்னன்னா ஆர்த்தர்கிட்ட உதவி ஒன்று கேட்குறான். அவன் ஆப்போசிட் ஃபேமிலியான பிரைத்வேட்ஸை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவும் அவளுக்கு என் கடிதத்தை கொடுப்பியான்னு கேட்குறான். ஆர்த்தருக்கு தயக்கமாக இருந்தாலும் காசுக்காகவும் காதலுக்காகவும் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு தூதுப்புறாவே மாறுறாரு. அதனால அவர் பிரைத்வேட் ஃபேமிலியோட பேலஸான பிரைத்வேட் மேனருக்கும் இப்போ ரகசியமாக நுழைஞ்சு விசிட் பண்ணிட்டாரு. அங்கே கேத்ரின் அப்படின்ற லேடி தான் அந்த ஃபேமிலிக்கு ஆக்டிவ் லீடராக இருந்தாங்க. அவங்களோட பசங்களை வச்சு தான் மொத்த ஊரையும் கண்ட்ரோலில் வச்சாங்க. இந்த 2 ஃபேமிலி பற்றின அரசியலெல்லாம் ஆர்த்தர் டச் கிட்ட சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம கேங்குக்கு தெரிய வருது. என்னன்னா 2 ஃபேமிலியும் பரம்பரையாக பல ஆண்டுகளாக சேர்த்து வச்ச தங்கமும் சொத்தும் 2 பேலஸ்லேயும் தான் இருக்குது அப்படின்னு. அதை நம்ம எப்படியாச்சும் கொள்ளையடிக்கணும்னு டச் ஆர்டர் போடுறாரு. அதுக்காக நம்ம கேங் 2ஆக பிரிஞ்சு ஒரு பாதி கிரே ஃபேமிலி கூடவும் மறுபாதி பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி கூடவும் சேர்ந்தாங்க.
அவங்க கேட்குற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. குறிப்பாக 2 ஃபேமிலிக்கும் எதிராக மாற்றி மாற்றி வர பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு போன சாப்டரில் இவங்க தங்கியிருந்த வேலண்டைனில் ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கை அவங்க கேங்கை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் டிஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்திட்டு மொத்தமாக கொள்ளையடிக்கிறாங்க. இந்த காசும் பத்தாமல் போன சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, தோமஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம கேங் கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர், அவர் நோய் வந்து இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. அதுக்கு காசு கொடுக்காம எப்படிடா நீ சாகலான்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட போய் காசை மிரட்டி வாங்கிட்டாரு ஆர்த்தர். இப்படி அடுத்தவங்க கஷ்டத்தில் குளிர் காஞ்சிட்டு இருந்த நம்ம வாண்டர்லேண்டா கேங் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்துச்சு. அவங்களோட பரம எதிரியான ஓடர்ஸ்கோல் கேங் லீடர் காம் சமாதானம் பேச கூப்பிடுறான். ஆர்த்தருக்கு இது சந்தேகமாக இருந்துச்சு. டச்சும் மறுத்தாரு. என் காதலி ஆனபெல்லை கொண்டவன் அவன் கூட ஒப்பந்தம் வேணான்னு சொல்கிறாரு டச். இருந்தாலும் மற்ற கேங் மெம்பர்ஸ் வற்புறுத்தினாங்க. அதனால் ஆர்த்தரும் சம்மதிச்சுட்டு ஒரு திட்டம் ஒன்று போடுறாரு. நீங்கள் சமாதானம் பேசுங்க, நான் தூரத்தில் ஒரு ஸ்னைப்பரில் அவங்களுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பாச்சுன்னா சுட்டுறேன், இல்லை உண்மையாகவே சமாதானம் தான் பேச வந்திருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. அதன்படியே எல்லாம் செய்கிறாங்க. ஓடர்ஸ்கோல் தலைவனும் வரான். டச் கிட்ட நார்மலாகவே பேசிகிட்டு இருக்கான். ஆர்த்தரும் எய்ம் வச்சுட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்போ ஆர்த்தரை பின்னாடி இருந்து ஓடர்ஸ்கோல் கேங் ஒருத்தன் அடித்தான். அங்கே மயக்கமடைஞ்ச ஆர்த்தர் எந்திரிச்சது ஓடர்ஸ்கோல் கேங்கோட கேம்பில். அந்த காட்டு மிராண்டி கூட்டம் ஆர்த்தரை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க. ஷோல்டர்லேயே சுட்டாங்க. ஓடர்ஸ்கோல் லீடர் ஆர்த்தர் கிட்ட வந்து, டச்சை பிடிக்க தான் இந்த ட்ராப் வச்சேன்னு நினச்சியா? எனக்கு உன்னை பிடிக்கணும், அதுக்கு தான் இந்த சமாதானம் பேசுகிற பேரில் ஒரு ட்ராப் வச்சேன். ஏன்னா உன்னை பிடிச்சா டச் வருவான், அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஆர்த்தர் இதெல்லாம் காதில் வாங்கினாலும் அனுபவித்த சித்திரவதையில் சுயநினைவே இல்லாமல் தான் இருந்தார். இருந்தும் ரொம்ப முயற்சி பண்ணி கயிறை அறுத்து தப்பிக்கிறாரு. ஷோல்டரில் இருந்த புல்லட்டை தோண்டியே எடுத்து காயத்தில் கன் பவுடரை தூவி சூடான மெழுகால அந்த ப்ளீடிங்கையே ஸ்டாப் பண்ணார். ஏதோ ஒரு அசுர தைரியத்தில் ஓடர்ஸ்கோல் ஸ்டீலரை கொன்று தன்னோட குதிரையில் ஏறி படுத்துக்கிட்டார். அந்த கேம்புக்கு குதிரை கொண்டு போய் விட்டுருச்சு. அங்கே கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் இதை தெரிஞ்சு ஒன்று கூடுறாங்க. ஆர்த்தர் பாதி உயிரோட பேசிகிட்டு இருந்தார். நான் அவ்வளோ சொன்னேனே, அது ட்ராப்புன்னு, துரோகம் பண்ணிட்டாங்க டச் அப்படின்னு வழியில் புலம்பினார். ஆர்த்தரை இதுவரை யாரும் அப்படி பார்த்ததில்ல. டச்சும் ரொம்ப மன்னிப்பு கேட்டார். அன்னைக்கு தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு ஆர்த்தர் நம்பினார். மரணத்தையே ஏற்றுக்க தயாரானார். ஆனால் அப்படி இருந்தும் கூட கேங்கில் எல்லாரும் ஆர்த்தருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆர்த்தரை இந்த நிலையில் பார்த்ததும் துடிச்சு போன அவங்க ஆர்த்தர் மீண்டு வர வேண்டி ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்தாங்க. சிலவங்களுக்கு அப்புறம் ஆர்த்தரும் முழுசாக குணமடைஞ்சார். நிறைய முடியும் தாடியுமா இருந்த அவரை கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் ஊக்கம் கொடுத்து மீட்டெடுத்தாங்க. முதல் சாப்டரில் கணவனை இழந்த சாடி ஆட்லர் கூட சேர்ந்து ஆர்த்தர் ஸ்டோருக்கு போகிறாரு ஒரு சேஞ்சுக்காக. அவங்களும் கணவனை பிரிஞ்ச வருத்தத்துல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஆர்த்தர் கூடவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து புரட்சி வீரர்கள் லெமன் ரைடர்ஸ் இவங்களை தாக்க ஆர்த்தர் தனியால சமாளிக்கணுமேனு நினைக்கும் போது சாடி கூட சேர்ந்து பயங்கரமா சுட்டு சண்டை போடுறாங்க. ஆர்த்தர் வியப்படைஞ்சாரு அவங்க ஸ்கில்ஸை பார்த்து. அடுத்த நாள் ஆர்த்தரும் நம்ம கேங் மெம்பர்ஸ் சிலரும் ஷெரிஃப் கிரேவை மீட் பண்ண போறாங்க. ஆனா அந்த இடமே எப்பவும் போல இல்லாம அமைதியா இருந்துச்சு. ஆர்த்தருக்கு இது சரியா படாமல் இருந்துச்சு. முதல்ல ஓடர்ஸ்கோல்ஸ் தாக்குனாங்க, அப்புறம் லெமன் ரைடர்ஸ். இப்போவும் ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு இன்னொரு மெம்பரான ஷான், அதாவது போன சாப்டரில் பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து மீட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவர் பதில் சொல்கிறாரு. ஆர்த்தர் தேவையில்லாம. ஆனால் எதிர்பாராத விதமாக தூரத்தில் இருந்து யாரோ ஷானை சுட்டாங்க. நம்ம கேங்க்கு இதை நினச்சி அழவோ இதை பற்றி யோசிக்கவோ ஏன் என்ன நடந்துச்சு இப்போன்னு உணர்வோ கூட முடியல. ஏன்னா சீக்கிரம் எமோஷனுக்கு இடம் கொடுக்காம எதிர்த்து சண்டை செஞ்சாதான் மிச்சம் இருக்கிறவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் அங்கே இருந்த ஷூட்டர்ஸ் எல்லாரையும் ஆர்த்தர் அண்ட் பாய்ஸ் சுட்டு வீழ்த்துறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க எல்லாரும் கிரே ஃபேமிலி ஷெரிஃப் செட் பண்ண ஆளுங்கன்னு. நம்ம கேங் 2 ஃபேமிலிக்குள்ளேயும் நுழைஞ்சு நடத்துகிற நாடகம் வெளிவந்துருச்சுன்னு ஷெரிஃப் கிரே சொல்கிறாரு. மேலும் எங்களை நீ சுட்டுட்ட ஆர்த்தர், அந்த பிரைத்வேட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த கேத்ரனை நீ என்ன பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போவே ஆர்த்தர் கோவத்தோட ஷெரிஃப் கிரேவை சுட்டு கிரே ஃபேமிலியோட லெகசியவே அழிச்சிடுறாரு. ஷான் பாடியை புதைக்க சொல்லிட்டு டச் கிட்ட நடந்ததை பற்றிலாம் பேசலாம்னு வர, டச் சொல்கிறாரு ஷான் செத்தது தானே, அதை பற்றிலாம் இப்போ யோசிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆர்த்தருக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னடா இவ்வளோதான் ரியாக்ஷனானு.
ஆனால் என்னன்னு பார்த்தா ஜான் அண்ட் அபிகேலோட மகனான சின்ன பையன் ஜாக்கை அந்த பிரைத்வைட்ஸ் ஃபேமிலி கடத்திட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த டென்ஷனில் தான் டச் இருக்காரு. நாம பண்ண தப்புக்கு ஒன்றுமே பண்ணாத சின்ன பையனை ஏன் கடத்திருக்காங்கன்னு கோவப்பட்டு எல்லாரும் கொந்தளிச்சாங்க. பல காலங்களுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாக்கை மீட்டெடுக்க கிளம்புறாங்க. கேங்கில் மெம்பர்ஸ் சிலர் அப்போ பேசிக்கிறாங்க, நாம் அந்த ஃபேமிலியை குறைச்சி மதிப்பிட்டோன்னு. அதை கேட்ட டச் கோவத்தோடு சொல்கிறாரு, அவனுங்க தான் நம்மளை குறைச்சி மதிப்பிட்டிருக்கானுங்க, ஒவ்வொருத்தனையும் துடிக்க துடிக்க கொள்ளணும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ கேங் மெம்பரான ஹோசையா சொல்கிறாரு, அந்த கோல்டு சொத்து எதுவுமே அவனுங்க கிட்ட இல்லை, அது வெறும் வதந்தி தான்னு சொல்கிறாரு. இதுக்காக வாடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்னு கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் வருந்தி பயங்கர வெறியோட அந்த பிரைத்வைட் மேனருக்கு போனாங்க. ஜாக்கை எங்கே தேடியும் கிடைக்கல. உச்சகட்ட கோவத்தை அடைஞ்ச டச் கேங் கிட்ட பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் கொண்டு குவிங்கன்னு சொல்கிறாரு. பண திமிரையும் உயர்ந்த குடும்பம் அப்படின்ற அதிகார திமிரையும் வெறும் ரத்தமும் சதையுமா மட்டும் மாத்துற மாதிரி எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க நம்ம கேங். அடிமை வர்க்கத்தோட எழுச்சிக்கு சான்றா அமைஞ்சது அங்கே பத்தி எரிஞ்ச அந்த பிரைத்வைட்ஸ் மாளிகை. பல பரம்பரைகளாக ராயல் ஃபேமிலி அப்படின்ற பேரில் நடந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைஞ்சது அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம். அதுக்கப்புறம் கடைசியாக மாளிகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த லீடர் கேத்ரின் கிட்ட ஜாக் எங்கேன்னு விசாரிக்க அவ சொல்கிறா, நான் செயின்ட் டெனிஸ் நகரத்தை சேர்ந்த ஏஞ்சலோ பிராண்டே கிட்ட வித்துட்டேன்னு. இவளை என்ன பண்ணலான்னு கேங் மெம்பர்ஸ் கேட்க டச் சொல்கிறாரு, இவளை கொல்ல வேணாம் அப்படின்னு. அந்த பேலஸ் முழுக்க தரையிலேயே தரன்னு இழுத்துட்டு போய் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த பேலஸ் முன்னாடி விடுறாரு. இவ மகன்களை கொன்னுட்டோம், இவ பேலஸை அழிச்சிட்டோம், கொஞ்ச நாளில் சாக போகிற இவளை கொல்லாமல் இந்த வழியிலையும் அவமானத்துலேயும் அவள் சாகணும், நம்ம குழந்தை மேலே கை வச்சது தப்புன்னு அவள் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் எல்லாரும் அந்த இடத்த விட்டே கிளம்புனாங்க. அடுத்த நாள் ஜாக்கோட அப்பாவான ஜான் ரொம்ப வருத்தப்படுறாரு பையனை நினச்சி. அப்போது ஆர்த்தர் சொல்கிறாரு, அந்த சின்ன பையனை கண்டிப்பாக கொல்ல மாட்டாங்க, அவனை கொல்றது அவங்க நோக்கமாக இருக்காது, நம்மளை பயமுறுத்த தான் பார்க்குறான் அந்த செயின்ட் டெனிஸை சேர்ந்த ஆஞ்சலோ பிராண்டே, எப்படியும் மீட்டர்லான்னு வாக்கும் தராரு ஆர்த்தர். அப்போது பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ் அவங்க கேம்புக்கு வராங்க எதிர்பார்க்காத விதமாக. டச், நீ இப்போ எங்கள் கூட அரெஸ்ட் ஆகி வந்துரு, உன்னை மட்டும் கொண்டுடுறேன், மற்ற எல்லாருக்கும் நான் உயிர் பிச்சை தரேன், போய் வேற யோக்கியமான பொழப்பா பழச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட். அதுக்கு டச்சும் சிரிச்சுட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சரணடைகிறாரு. அப்போது கேங்கில் இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கன்ஸ் எடுத்து எங்கள் டச்சை தொட்டு பாடுறா பார்ப்போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஏஜென்ட், பெரிய தப்பு பண்ணுறீங்க, உங்கள் நல்லதுக்காக தான் சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க, இனி நான் அடுத்து இங்கே வரும்போது 50 பேரோட வருவேன், ஒரு உசுறு மிச்சம் இருக்காதுன்னு கோவத்தோட சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் டச் சொல்கிறாரு, நாம் இங்கே இருந்து கிளம்பி ஆகணும், செயின்ட் டெனிஸ்க்கு போய் ஜாக்கை தேடி கண்டுபிடிக்கணும், ஸோ அங்கே ஒரு ஹைட் அவுட் கண்டுபிடி ஆர்த்தர்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆர்த்தர் சொல்கிறாரு, சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு. என்னென்னா, மிஞ்சி இருந்த சில புரட்சி வீரர்களான லெமாயின் ரைடர்ஸை தீர்த்து கட்டுறது தான். மக்களுக்கு இடையூறாக இருக்க அவங்கள சுட்டு தள்ளுறாரு ஆர்த்தர். அவங்க மறைவிடத்துக்கே போய் அந்த இயக்கத்தோட தலைவனை ஆர்த்தர் கொல்றதுக்கு முன்னாடியே ஈகோனால அவனே சுட்டு செத்துறான். ரோட்ஸ் நகரத்தில் லெமாயின் ரைடர்ஸ் 2 ஃபேமிலி எல்லாமே அழிச்சிட்டாங்க. அப்புறமா நம்ம கேங்கை செயின்ட் டெனிஸ்க்கு ஆர்த்தர் கூட்டிகிட்டு வராரு. கேம்புக்கு பதிலாக ஒரு பாழடைஞ்ச வீடு ஒன்றில் தங்குறாங்க எல்லாரும். ஆர்த்தரும் டச்சும் செயின்ட் டெனிஸை சுற்றி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரியாகவும் புகையாகவும் இருந்துச்சு. மக்கள் கூட்டம் நிறையவே இருந்துச்சு. ஷெரீஃபும் நிறைய பேர் இருந்தாங்க. நகரமயமாயிட்டு இருக்க இந்த அமெரிக்காவை அவங்க வெறுத்தாங்க. பழைய நிம்மதியான கண்ட்ரி சைட் வாழ்க்கை கிடச்சிடாதான்னு இயங்குனாங்க. சுதந்திர தாகமும் ஏற்பட்டது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. இந்த நகர வாழ்க்கை நம்ம கேங்கை எப்படி பாதிக்க போகுது? ஆர்த்தருக்கு பண்ண சித்திரவதைக்காக ஓடர்ஸ்கால் கேங்கை பழி தீர்ப்பாங்களா நம்ம கேங்? ஷானுக்கு அப்புறம் இனி யார் பலியாக போகிறா? அந்த ஏஞ்சலோ பிராண்டே யாரு? அவன்கிட்ட தான் ஜாக் இருப்பானா? இதுவரை நடந்த எதிர்த்தாக்குதலை நம்ம கேங் எதிர்கொண்டுட்டாங்க. ஆனால் இனி வர துரோகத்தை எதிர்கொள்வாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்கா
மனம் கிழித்தோ